தூத்துக்குடி மாவட்டம் முத்தியாபுரம் பகுதி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயன்பெறுவதற்கான அடையாள அட்டை எடுப்பதற்கான சிறப்பு முகாம் அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு காப்பீடு அட்டைகளை வழங்கினார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் தரமான மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என்ற வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு தமிழக முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்து வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் அட்டை பெறாத மக்களுக்கு அதை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உத்தரவை தொடர்ந்து தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை பெறாத மக்களுக்கான சிறப்பு முகாம் தூத்துக்குடி முத்தியாபுரம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமை தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் தமிழக முதல்வரின் விரிவான காப்பீடு திட்ட அட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்தனர். இந்த சிறப்பு முகாம் இன்று துவங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் பதிவு செய்த பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டையை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் மாவட்ட திட்ட அலுவலர் விஜய் ஆனந்த், தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மாநகராட்சி மண்டல தலைவர் பாலகுருசாமி, பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார், பகுதி செயலாளர் மேகநாதன், மாமன்ற உறுப்பினர் விஜயகுமார், ராஜதுரை உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டையை பெற்றுக்கொண்ட மக்கள் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர். மகளிர் உரிமை வரலையோ? சரி, நீங்களே கார்டு கார்டு வந்து தருவாங்க கூப்பிட்டு. இது இப்போ பத்திரமா வச்சுக்கோங்க. இது செல்லுபடியாகும். கார்டு மாதிரி ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு அப்புறம் மக்களுடன் முதல்வர்னு ஒரு முகாம் போடுறாங்க. அந்த முகாமில் நம்ம விண்ணப்பம் அதில் பதிவு பண்ணணும். எங்கே போடுறாங்கன்னு அன்றைக்கி கலெக்டர் அறிவிப்பார். அந்த நேரத்தில் அங்கே போய் கொடுக்கணும். ஜூன் 4ஆம் தேதி நீங்கள் தச்சுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தகவல் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த நேரம் பண்ணணும். ஆமாம் ஆமாம், சட்டை கொடுத்து மறுபடியும் பதிவு பண்ணணும். அதான் ஜூன் 4ஆம் தேதி கொடுக்கணும். 4ஆம் தேதி திரும்பி கொடுக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் தகவல் போட்டு மெசேஜ் போட்டு விட்டுருவோம். சரிங்களா? சரி, அதை ஒன்றும் நம்ம இப்போ சொல்லலை. அன்னையை மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். 4ஆம் தேதி வரவா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.